ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நானும் வீடியோ போடக்கூடாது, இதை பற்றி பேசக்கூடாது, வேண்டாம், இதை அவங்க ஒரு அரசியல் சம்மந்தமான விஷயங்களை கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் நம்ம வேலை எதுவும் அதை பார்த்துட்டு பேசாமல் போவோம் அப்படின்னு விட்டுட்டேன். எனக்கும் பெண் குழந்தைங்க இருக்காங்க. இதை நம்ம ஏன் கேட்கணுன்னா கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். இதுக்கு என்ன தான் முடிவு? மக்கள் பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்க எப்படி தைரியமாக எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க? பிள்ளைங்களை எப்படி சொல்லி கொடுக்குறது? பிள்ளைங்களை ஒரு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, வெளியே ரெஸ்ட் ரூமுக்கு அனுப்ப முடியல, வீட்டுக்குள்ளே பிள்ளைங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டாக இதுக்குள்ளது கூட நம்மளால் முடியல. லேட் ஆயிடுச்சு, ஒரு வேலைக்கு போகிறாங்க, 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்க என்ன பண்ணும், எப்படி இருக்கு? நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க. அப்போ நீங்கள் சுற்று வட்டாரத்தில் இப்படி இருந்தீங்கன்னா பிள்ளைங்களை எப்படி நாங்கள் பாதுகாக்கிறது? நீங்கள் அரசியல்காரங்களும் கேட்க மாட்டீங்க, இங்கே போலீஸே கேட்கலையா, போலீஸே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் இப்படி நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே இப்படி நீங்கள் இருக்கும்போது நம்ம வெளிநாட்டில எல்லாம் பார்த்தீங்களா, ஒரே ஒரு பொண்ணை நீங்கள் ரேப் பண்ணாலும் நடு ரோட்டில் நிற்க விட்டு கொலை பண்ணுறாங்க, காலை வெட்டுறாங்க, கையை வெட்டுறாங்க. ஆனால் இங்கே கடுமையான தண்டனைகள் கொடுக்கவே இல்லை. எந்த மக்களுக்குமே எந்த பெண் குழந்தைங்களை பாதித்தாலும் சும்மா பொண்ணு போல் கூப்பிட்டு போய் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே வைக்கிறீங்க, அவங்க ஜாமீனில் வராங்க, திரும்ப கொலை பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டானா, ஒரு பொண்ணை தப்பாக இது பண்ணிட்டானா கையை வெட்டுங்க. ரேப் பண்ணிட்டானா நடு ரோட்டில் நிற்க விட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விடுங்க. அப்படியாவது அவங்க எரியட்டு. பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அப்படி தான் இருக்கணும்னு அந்த நாய்களுக்கு தெரியட்டு. என்னது இது? பிள்ளைங்களை வளர்க்க முடியுதா? ஏதாவது நம்ம உண்மையில் ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுனாலே பயமாக இருக்குது. பிள்ளைங்களை வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளே லாக் பண்ணிட்டு இருங்க, வெளியே போகாதீங்க. அந்த காலத்துலலாம் வெளியே தான் நின்று விளையாடுச்சு பிள்ளைங்க. இப்போ வெளியே போக முடியுதா? இது ஒரு அரசியல். இப்போ இந்த குழந்தைக்கு தூத்துக்குடியில் நடந்த இந்த பிள்ளைக்கு ஒரு 11th படிக்கிற பொண்ணா, நியூஸை திறக்க முடியலைங்க. என்ன பார்த்தாலும் ஃபுல்லாக அந்த குழந்தைங்க உள்ளது. நம்ம பிள்ளைங்க ஞாபகம் வர்றாங்க, எங்கள் மக்களே, நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு மூளை காசை கொடுத்து உங்கள் மூளை மக்கி போயிருக்கு. காசு தானே வருது. என்ன வேணாலும் உங்களுக்கு 100 ரூபாய் தந்தாங்கன்னா உங்கள் கையிலேருந்து அவங்க 10,000 ரூபாய் எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏன் உங்கள் மூளை மட்டும் வேலையே செய்ய மாட்டேங்குது? ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க மக்களே? 5,000 ரூபாய் தந்துட்டாங்க, 3,000 ரூபாய் தந்துட்டாங்க, எதுவும் தந்துட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், நீயும் வாங்கியிருப்பல. எந்த 5,000 ரூபாயும் கவர்மெண்ட்லேருந்து நான் எந்த சலுகையும் நான் வாங்கலை. நான் எங்கே அடித்து சொல்லுவேன், எந்த சலுகையும் வாங்கலை. நான் தனியாக தான் வேலை செஞ்சு என் பிள்ளைங்களை பார்த்துட்ருக்கேன். யார்கிட்ட எந்த சலுகையும் நான் வாங்கலை. சரியா? எந்த சலுகையும் வாங்காமல் தான் நான் அதனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன். இந்த 3,000 ரூபா வாங்குறது, இந்த 5,000 ரூபா வாங்குறது எதுவுமே நான் வாங்கலை. தேவையில்லை. அவங்க 3,000 ரூபா தந்தாங்கன்னா எவ்வளோ ரூபாய் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மூளை இல்லை. நீங்கள் காசை கொடுத்த உடனே அதுதான் சொர்க்கம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அது இல்லைங்க. வெளியே பாருங்கள். குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்களை சொல்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க எங்கே தைரியமாக போகிறாங்க? நீங்கள் சொல்கிறீங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு அம்மா பேசுது. யார் சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குது? ஒரு பாதுகாப்பு இல்லைங்க. இன்னும் இதெல்லாம் அப்போ என்னது? சுற்றி வட்டாரத்தில் நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. பொம்பளை பிள்ளைங்களை எந்த பாதுகாப்பு? ஒரு பாதுகாப்பு இல்லைங்க. இந்த பஸ்ஸில் ஃப்ரீ பஸ் விட்றீங்கல்ல, பஸ்ஸில் பாதுகாப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பாதுகாப்பே கிடையாது. பஸ்ஸில் கூட கிடையாது. ஒரு நாள் வேலை முடிஞ்சு வரும்போது ஒரு லேடியை 10 ரூபாய் இல்லை, நீ சில்லறை இல்லை, நீ 10 ரூபாய் 9 மணிக்கு ஒரு கண்டக்டர் நடு காட்டுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு வந்தார். கண்டக்டரு எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் குழந்தைங்கள வச்சுருக்கிறதுனால நாங்கள் எல்லா விஷயங்களையும் பயந்து போயிட்டுருக்கோம். எந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது இப்போ உள்ள காலகட்டத்தில். ஐயா, நீங்கள் இப்போ இந்த தடவை வந்த பிறகு எவ்வளோ கொள்ளை நடந்திருக்கு, எவ்வளோ இது நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் எப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் சொல்யூஷன் பார்த்துருக்கீங்க? எந்த விஷயத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் பார்த்துருக்கீங்க? உங்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்யூஷன் பார்க்குறீங்க. மக்களை பாருங்கள்,
உங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல. நீங்கள் மக்களுக்காக வந்து நாங்கள் பணத்தை கொடுத்து தான் எல்லாருக்கும் வாயை அடைக்கிறீங்களே தவிர, மக்களுடைய இதெல்லாம் வந்து அது செஞ்சுருக்கேன் இது செஞ்சுருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல. மக்களுக்காக நான் பெண்களுக்காக அது செஞ்சுருக்கேன் இது செஞ்சுருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல. ஏதாவது ஒன்று நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்களா? நீங்கள் சொல்கிறீங்க, எந்த விஷயமும் மக்களுக்கு போய் சேரலை. ஒரு சில நீங்கள் ஒரு 10 பேர் ரெடி பண்ணுறீங்களா, அந்த 10 பேருக்கு மட்டும்தான் போகும். ஓகேவா? அந்த 10 பேருக்கு மட்டும்தான் போகுது. வேறு எந்த மக்களுக்கும் எதுவும் போய் சேரலை. நானும் வாங்கலை. இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டே, நிறைய பேர் அதெல்லாம் வாங்கவே இல்லையா. எல்லாருமே எல்லா மக்களுமே வந்து இப்போ அதுதான் சொல்கிறேன், தெளிவாக இருங்க. எங்கள் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா, உங்ககிட்ட இருந்து 50,000 ரூபாய் எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். எங்கள் மைண்டை வந்து ஒழுங்காக இது பண்ணுங்க, சரியா? அதை வந்து ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்து அதை கேட்டாலும் கூட எல்லாருக்கும் வந்து பிரச்சனையாக இருக்குது. முடியலைங்க. குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்கள வச்சுட்டு திக்கு 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 திக்குன்னு இருக்குங்க. பயந்து ஒரு வேலைக்கு போக முடியல. ஒரு விஷயம் யாருக்கிட்டே ஒரு 5 நிமிஷம் வெளியே போய் நிற்க முடியுதா? குழந்தைங்கள பயந்து வீடை பூட்டிட்டு இருக்கோங்க. நாங்கள் எப்படி இருக்க முடியும்? எப்படி தைரியமாக இருக்க முடியும்? யாரை நம்பி இருக்க முடியும்? உங்கள் ஆட்சியும் சரியில்லை. உங்களை சுற்றி இருக்கவங்க நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வந்து சும்மா மேலே இருந்துட்டு உள்ளே இறங்கி வந்து பாருங்கள். மக்களாக இருந்து பாருங்கள். அப்போ தான் மக்களுடைய நிலைமைகள் உங்களுக்கு தெரியும். எல்லா விலைவாசியும் கூடி போச்சு. குடி கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் கூடி போச்சு. ஏதாவது குறைஞ்சிருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பத்தை பேசி என்ன பிரயோஜனம்? செயல்படணும்ல. என்ன விஷயம் செயல்பட்டிருக்கீங்க நீங்கள்? ஒரு விஷயம் செயல்படலை, சரியா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அரசியலை திரும்பவும் மக்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன், திரும்பவும் வந்து நீங்கள் தவறான ஒரு முடிவை எடுக்காதீங்க. ஒரு நாள் தான் உங்களுக்கு அந்த ஓட்டு போடுறது, ஒரு நாள் மட்டும்தான். அந்த ஒரு நாளை வந்து சிந்திச்சு யோசிச்சு நமக்கு யார் நல்லது பண்ணுவா, நம்ம எந்த விஷயத்தில் உங்களுக்கு மட்டும் 5000 ரூபாய் கொடுத்தோன்னு உங்களுக்கு மட்டும் யோசிக்காதீங்க. சுற்றி இருக்கவங்களுக்கு பாருங்கள். எல்லாருக்கும் யார் நல்லது செய்வா, எல்லாரும் யார் வந்து கரெக்டாக வழி நடத்துவான்னு பார்த்து யோசிச்சு எல்லாம் பண்ணுங்க. இப்போ உள்ள நடைமுறை நீங்கள் வந்து உங்களை பணத்தால் இது இப்போ உள்ள காலம் இன்னும் வர காலகட்டத்தில் உங்களுக்கு விலைவாசி குறையணுமா? யோசிச்சு ஓட்டு போடுங்க. இதெல்லாம் குறையணுமா? யோசிச்சு ஓட்டு போடுங்க. எவ்வளோ மக்கள் இந்த குடியினால தான் இந்த பிள்ளைக்கு எல்லாம் வந்து, இந்த பிள்ளைன்னு இல்லை, நிறைய பெண் குழந்தைங்களுக்கு எந்த இதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் பணம் இருக்கவங்களுக்கு ஒரு நியாயம் நடக்குது, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயம் நடக்குது. கண்டிப்பாக சரிசமமாக எல்லாருமே ஒன்று தான். நீ சரிசமமாக எல்லாருக்குமே நியாயத்தை வாங்கி கொடுங்க. முடியலைங்க. வந்து உண்மையில் பெண் குழந்தைங்கள வச்சுட்டு வெளியே போக முடியலைங்க. வெளியே எங்கேயாவது வந்து பிள்ளைங்கள 5 நிமிஷம் விட்டுட்டு கடைக்கு போகிறதுனாலும் பயமாக இருக்குது. மக்களே, யோசித்து முடிவெடுங்க, சிந்திச்சு செயல்படுங்க. உங்களுக்கு ஒரு நாள் தான். இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து யோசிங்க. காசு கொடுத்துட்டனால வந்து காசு உங்கள் காசு தான், உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கின காசு தான். ஓகேவா? கொடுத்துட்டாங்களா? ஓகே, இருக்கட்டும். யோசிச்சு ஓட்டு போடுங்க. ரொம்ப யோசிச்சு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்குது, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு பெண் குழந்தைகள் இருக்குது. எல்லாம் யோசிச்சு ஓட்டு போடுங்க. உங்களுக்கெல்லாம் வந்து யாராவது 5000 ரூபா கொடுத்துட்டேன்னா அவங்க தான் தெய்வம். கூட ஒரு 1000 ரூபா கூட வச்சு கொடுத்தோன்னா இவங்க தெய்வம் அப்படின்னு பேசுகிறீங்க. அது இல்லை. அது இல்லை. மக்களை பாருங்கள், பிள்ளைங்களை பாருங்கள். நாளைய தலைமுறை எப்படி கொண்டு போவீங்க? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு முதல்ல நல்லது கெட்டது சொல்லி கொடுங்க. செல்லு கொடுக்காதீங்க. ஒன்றுமே வந்து பேசுகிறதுக்கு இல்லை. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. செல்லை திறந்தோடனே அந்த நிறைய முன்னாடியே அப்படி தான் ரேப்பு விஷயம் அது இதுன்னு தான் வந்துட்டுருக்கு. கவனமாக இருங்க மக்களை. குழந்தைங்கள வச்சுட்டு கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் யோசித்து இது பண்ணுங்க. ஓட்டை கரெக்டாக போடுங்க, சரியா? இவரெல்லாம் வந்தால் ஒன்றும் பண்ண மாட்டார். உங்கள் 5000 ரூபா கொடுத்தாருல, அவரெல்லாம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 4.25 வருஷமாக அவருக்கு சேர்த்துக்கிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு 6 மாதத்துக்குள்ளது எப்போ எலெக்ஷன் வருதோ அப்போ தான் உங்களுக்குள்ளதெல்லாம் வந்து கரெக்டாக தூக்கி போடுறாரா? இதுகள் நாய்கள். நாங்கள் போட்டால் அவங்க போடுவாங்க அப்படின்னு செய்கிறாரா? முதல்ல அவங்களுக்கு ஆப்புவீங்க நீங்கள். அப்புறம் உங்களுக்குள்ளதை பாருங்கள். அப்போந்தான்
இந்த விலைவாசிகள், கடன் பிரச்சனைகள், குடி பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் தீரணுமா? கரெக்டாக யோசித்து யாருக்கு ஓட்டு போடணுமோ போடுங்க. அதை தான் சொல்லுவேன். அங்கே ஆனால் இன்னொன்று அழுத்தமாக சொல்லுவேன், அங்கே வந்தால் உங்கள் பிரச்சனைகள் சரியாகாது. பழையபடி நீங்கள் 20 ரூபாய்க்கு வாங்கிற பொருள் 100 ரூபாயாக மாறும். 5 ரூபாய் இருந்த பொருள் தான் இப்போ 20 ரூபாய். புரியுதா? அதே 20 ரூபாய் பொருள் என்ன ஆகும்? 100 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியது வரும். அதனால் யோசித்து உங்களுக்கு தர்ற காசை வச்சு அவங்க மொத்த விலைவாசிகளில் எடுத்துக்கிடுறாங்க. சரியா? அதை பார்த்து யோசித்து மக்களுக்கு ஓட்டு போடுங்க. பெண் குழந்தைங்களை கவனமாக பத்திரமா வச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்து பேசுகிறதுக்கே ஒரு இது இல்லை. எல்லா மனுஷங்களோடைய பேசாமல் இருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய ஆதங்கம் இதெல்லாம். அவங்களுடைய ஆதங்கத்தை நான் பேசுகிறேன், அவங்களுடைய மன உளைச்சல் கஷ்டத்தை நான் பேசுகிறேன். ஏன்னா பெண் குழந்தைங்கள் இருக்கவங்களுக்கு இந்த வலி வேதனை ரொம்ப புரியும். சரியா? இல்லாதவங்களுக்கு புரியாது. சரியா? அவங்களுக்கு சால்ரா தட்டுறவங்களுக்கெல்லாம் புரியாது. ஒரு அம்மா பேசுச்சு, பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. ஏம்மா நீ ஒரு நாள் ஃப்ரீ பஸ்ஸில் போ, உனக்கு எப்படி மரியாதை தர்றாங்கன்னு போய் கேளு. நான் இதுவரைக்கும் ஃப்ரீ பஸ்ஸில் போனல, ஒரு நாள் மட்டும் ஏறினேன். அந்த டைம் அந்த லேடியை நாடு காட்டுக்குள்ளே இறக்கி விட்டதுலேருந்து ஃப்ரீ பஸ்ஸில் நான் எந்த பஸ்லேயும் காசு கொடுத்து தான் நான் போகிறேன். எந்த ஃப்ரீ பஸ்லேயும் நான் ஏறலை. சரியா? யாரும் தேவை கிடையாது. அங்கே மரியாதை இருக்காது உங்களுக்கு. நம்ம காசு கொடுக்குறோம், எதுவாக இருந்தாலும் என்ன சும்மா கூப்பிட்டு போகிறேன்னு கேட்கலாம், அதில் கேட்க முடியாது. சரியா? யோசித்து செயல்படுங்க மக்களே. எனக்கெல்லாம் என்ன மனநிலையில் இதுன்னே தெரியல. நான் 2 நாள் நான் வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கிறேன். ரொம்ப எனக்கு என்ன செல்லை திறந்தாலே ஃபுல்லாக இந்த விஷயந்தான் ஓடிட்டுருக்கு. ஓகே மக்களே, பாய்.